ஜியாமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல லொகேஷன் கேட்டகரியில நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு லைனை வச்சுக்கிட்டு 2 சைடுமே நம்ம மிரர் வச்சா 2 சைடுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அது மாதிரி தான் இதோட சிம்பிள் இருக்கும். சிமெண்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகிருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொகேஷன் கேட்டகரி. சிமெண்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்டோட சென்டர் டேட்டம் லைன் இருக்கு. சென்டர் டேட்டம் லைன்ல அந்த பார்ட்ட வந்து நம்ம வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவ கட் பண்ணோம்னா, 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் சைஸா இருக்கட்டும், சேம் ஷேப்பா இருக்கட்டும், டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்மா இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம. அந்த மாரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம வந்து சிமெட்ரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத இன்னும் சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்ப நீங்க வந்து பாதியா கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு அந்த பாதி ஆப்ஜெக்ட் கொண்டு போய் நீங்க கண்ணாடி முன்னாடி வைக்கிறீங்க. கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல கண்ணாடில தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா, கண்ணாடில தெரியிற ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அந்த பாதி ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் தான் இருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடுமே வந்து சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் இருந்தா தான் நம்ம வந்து சிமெட்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, நான் சென்டரா ஒரு லைன் போட்டு அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கட் பண்றேன்னு வைங்க. கட் பண்ணும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும், 2 சைடுமே எனக்கு வந்து சிமெட்ரிக்கா சேம் சைஸ், சேம் ஷேப் தான் இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து இங்க ஒரு ஸ்கொயர வந்து இன்சர்ட் பண்றேன். அந்த ஸ்கொயரோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாஃப்ட் இருக்கு. அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹோல் அந்த ப்ளூ கலர் லைன் வருதுல 2 டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ்குள்ள போற மாரி ஒரு ஹோல் இருக்குன்னு வைங்க. சப்போஸ் எனக்கு வந்து சிமெட்ரிக்கா இல்லைன்னு வைங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள வந்து அந்த ஹோல்குள்ள கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. பட் அந்த ஸ்கொயர் ஷேப்டு கியூப் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகுமே தவிர, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள உங்களுக்கு போகாது. இந்த இஷ்யூவ வந்து சால்வ் பண்றதுக்காக தான் GD&Tல சிமெட்ரிசிட்டிங்கிற ஒரு டெர்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சிமெட்ரிசிட்டி எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் மோஷன் இருக்கக்கூடிய பிளேடு, கியர்ஸ் அந்த மாரி அப்ளிகேஷன்ல மோஸ்ட்டா யூஸ் ஆகுது.